ஸோ இன்னைக்கு தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலிங் ஆஃப் த சர்ச் சபையின் அழைப்பு. ஓகே, பகுதி 2. இதுல வந்து என்னதுன்னா, இதுல முக்கியமான கோல் நம்மளோட அ அடி முக்கியமான கோல் என்னதுன்னா, ஏகப்பட்ட நம்ம என்ன பார்த்தோம்னா, போன சப்ஜெக்ட்ல வந்து தேவன் முன்குறித்த மக்களை அந்த ஓட்டை பந்தயத்துல முன்னாடி வந்து கொண்டு வந்துறாரு. ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு வந்துறாரு. ஓகே. அப்புறம் நம்மளுடைய கோல், நம்மளுடைய ரிவார்ட்னா சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டத்துல நம்ம வந்து ஓடுறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அது என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சுவிசேஷ ஊழியங்களும், சபையின் பக்தி விருத்தி கான காரியங்களும் நம்ம பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. இது நம்மளுக்கு தெளிவா இருக்கு. இப்போ நெறைய பேர் வந்து, இத செஞ்சா தான் நீங்க வந்து ஜீவன் அடைய முடியும். வேற ஒரு காரியம் பண்ணா தான் நீங்க ஜீவன் அடைய முடியும்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதன்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 கட்டளைகள். ஓகே. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் சொல்ற அந்த தேவன், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. சொல்ற 2 கட்டளைகள் இருக்கு. இத வந்து பண்ணணும். சொல்றதுதான் ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி பார்க்கிறோம். ஒண்ணு காட் அன்பு செலுத்தணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர முழுமையா அன்பு செலுத்தணும்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. சோ இத செஞ்சா தான் நம்ம ஜீவன் அடைய முடியும்னு சொல்லி சொல்றாங்க சில பேர். சில பேர் பரிசுத்தமானா தான் நம்ம ஜீவன் அடைய முடியும்னு சொல்றாங்க. சில பேர் ஆவியின்படி நடந்தா தான் ஜீவன் அடைய முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்பலாம் இதெல்லாம் வந்து எத குறிக்குது? அப்பன்னா நம்ம பரிசுத்தம்னா என்னது? ஆவியின்படி நடக்கிறதுனா என்னது? சோ அது மட்டும் இல்லாம பெர்ஃபெக்ட். எப் தேவன் எப்படி பரிபூரணரா இருக்காரோ, அதே போல நீங்களும் பரிபூரணரா இருங்க சொல்லி போட்டிருக்கு. நன்மை செய்யறவங்களா இருங்க சொல்லி போட்டிருக்கு. ஓகே. சோ அப்பன்னா வந்து இதெல்லாம் எத குறிக்குது? சொல்றது தான் நம்ம வந்து இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். ஓகே. இந்த கிரியைகள் பைபிள்ல புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட அநேக கிரியைகள். ஓகே. இத செஞ்சா நீங்க ஜீவன் அடைவீங்க. இத செஞ்சா நீங்க ஜீவன் அடைவீங்கன்னு சொல்லி போட்ட வார்த்தைகள். அத நம்ம செப்பரேட்டா பார்த்து, இது எத இத வந்து எத குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது என்னதுன்னா, நம்ம எதுனா மத்தேயு 22 35லிருந்து 40. மத்தேயு 22 35லிருந்து 40. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஓகே. அப்ப இங்க பார்க்கிறது என்னன்னா, 2 முக்கியமான கட்டளைகள வந்து இங்க சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். லவ் தேவனை வந்து முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக சொல்லி போட்டிருக்கு. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக சொல்லி பார்க்கிறோம். சரி. அன்பு கூறுறதுன்னா வந்து, இது எப்படி அன்பு கூற முடியும்? சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேதாகமத்துல நம்ம படிக்கணும்னா, நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவன் அன்பு கூற முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்னதுன்னா, ஆ யோவான் 16ஆம் அதிகாரம் 16 இல்ல 15 நினைக்கிறேன். 15 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 9, 10. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஓகே. அப்போ எப்படி பிதா வந்து பிதாவுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து அன்பில் நிலைத்திருந்தனோ, அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, நான் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருங்கள் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து என்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாரு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, நம்ம எங்க பார்க்கலாம்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புத்தக சுருள்னா என்னது? புத்தக சுருள்னா என்னது? பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள். கரெக்ட். பழைய ஏற்பாடு, தீர்க்கதரிசனங்கள், சங்கீதங்கள், நியாயப்பிரமாணங்கள், இது எங்க போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இது இல்ல, லூக்கா கடைசி அதிகாரம். லூக்கா 24 கடைசி அதிகாரம். லூக்கா 24 24 44 படிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஓகேவா? அப்ப புத்தக சுருள் சொல்லும் போது என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணங்கள், மோசேயின் நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள், சங்கீதங்கள், இதுல எல்லாத்துலயும் யாரை பத்தி எழுதியிருக்கா? இயேசு கிறிஸ்து பத்தி எழுதியிருக்கான். இதான் வந்து என்ன பண்றது சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்குது, இதோ உங்க சித்தத்தை செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு சொல்லி போகிறோம். அது என்ன சித்தம் இயேசு கிறிஸ்து செய்ய வந்தாரு? ஓகே, ஐ ஹவ் கம் டு டூ யுவர் வில் மை காட் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாராம். என் தேவனே, நம்முடைய சித்தம் செய்ய வந்து சொல்லிட்டு அவர் என்ன சித்தம் செய்ய வந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் மனுக்குலத்தை வந்து என்ன பண்றார், தன்னுடைய மரணத்தினால அவர் வந்து எல்லாரையும் மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள மீட்கிறார் சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனம் படிங்க அப்படியே. எபிரேயர் 10:9. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். முதலாவது வந்து நியாயப்பிரமாணம், அதை நீக்கி போடுறாரு. இரண்டாவது நிலைநிறுத்திக்கிறதுக்கு 10. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அவருடைய பலியை நிமித்தம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை நீக்கி அவர் வந்து என்ன பண்றாரு, புதிய பிரமாணமாகிய அவருடைய ரத்தத்தின் மூலமா சபையை வந்து உண்டு பண்ணியிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை வந்து என்ன பண்றாரு, விடுதலை ஆக்கியிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்கான செயல் 2ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிக்கிறது தான். இந்த படிச்ச வசனம் தான் என்னதுன்னா, சின்ஸ் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமுமா இருக்கிறதுக்கு அவரும் மாம்சமும் ரத்தமுமாகி மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசனவனை தமது மரணத்தினாலே வென்று மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த எல்லாரையும் என்ன பண்றாரு, விடுதலை ஆக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுக்குலத்தை காப்பாத்துறது. அது எப்ப வந்து தேவன் வந்து திட்டம் போட்டார் சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஆதியாமத்திலே ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் சொல்லிட்டு சாத்தான் கிட்ட வந்து அந்த கேர்ஸ் சொல்லும் போது, அந்த சாபத்தை கொடுக்கும் போது அங்க என்ன ஆகுது, அந்த தீர்க்கதரிசனத்தின் அந்த அடையாளத்தை வந்து அங்க வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா எல்லாருமே நம்ம பிறந்ததெல்லாம் யாரோட வித்துல பிறந்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆணோட வித்துல இருந்தான். ஓகே, ஃப்ரம் த மென்னோட வித்துல இருந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். ஓகேவா? அவங்களோட உயிர் தான் வந்து ஒரு பூமியில இருக்கிற மக்களும் வந்து பிறக்க வைக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பிறந்திருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஸ்திரீயின் வித்து சொல்லும் போது எந்த வித மென்னோட வித்தே கிடையாது. எப்படி ஆதாம் வந்து பூமியில இருந்து வந்தாரோ அதே போல பியூர் அண்ட் பியூர் ஃப்ரம் உமன் சொல்லி பார்க்கிறோம். அதனால ஸ்திரீயின் வித்து இது ஒரு மிராக்கிள், ஆக்சுவலா ஒரு நடக்க முடியாத ஒரு காரியம். ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிராக்குலஸ் பர்த், வெர்ஜின் பர்த் சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்றாராம், உன் தலையை நசுக்குவார் சொல்லும் போது அது யாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, தலையை நசுக்கி மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை வந்து விடுதலையாக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனாலதான் இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, இதோ மரித்தேன் செத்தாக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறேன், என்கிட்ட என்ன இருக்கு, ரெவல்யூஷன் 1:18 மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்
மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரு திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். பாருங்க, யார் வச்சிருக்கா இப்போ? முன்னாடி அது யார் கையில இருந்தது? எபிரேயர் 2ல மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை பிசாசானவன் கையில இருந்து. இருந்தது. அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து கையில வந்துச்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவர் என்ன பண்ணாரு? தன்னையே ஒப்பு கொடுத்து ஜீவபலியா ஒப்பு கொடுத்தது. அப்ப பிதாவின் சித்தத்தை செஞ்சார் சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க படிக்கிறோம்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் சித்தமே என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கணும். ஓகே, ரட்சிப்படையணும். அது யார் மூலமா ரட்சிப்பை கொண்டு வர்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் படிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்படி யாரு? எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்கு சாட்சி ஏற்ற கலையில் விளங்கி வருகிறது. பாத்தீங்கன்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த, மீட்கும் பொருள் என்னது? ரான்சம். ஓகே, ரான்சம் சாக்ரிஃபைஸ். மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவராகி கிறிஸ்து இயேசு அவரே சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எல்லாரையும், கொஞ்சம் மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா மக்களையும் காப்பாத்துறது. அப்போ தேவனோட சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம்னா வந்து தேவன் வந்து நம்மள வந்து ஃபர்ஸ்ட் மரணத்திலிருந்து நம்மள காப்பாத்துறாராம், ரட்சிப்படையவும் பின்பு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சபைக்கு எப்படி இது நடக்குது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரட்சிப்பு வருதா, இல்லைன்னா வந்து அறிவு நாலேஜ் வருதா? ரட்சிப்பு தான் வரும். ரட்சிப்பு தான். எப்படி வந்தது ரட்சிப்பு? யார் மூலமா வந்தது? இயேசு கிறிஸ்து. கரெக்ட். அது எப்ப இயேசு கிறிஸ்து அவர் மரணத்துக்குள்ள போனாரோ அப்பயே என்ன பண்ணிட்டாரு? எல்லாருமே ரட்சித்து கொண்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது ஏற்ற காலங்களில், அதான் இங்க பாருங்க, அப்பாயிண்டட் டைம்ல அது வந்து விலகி வருகிறது. எந்த ப்ராப்பர் டைம் சொல்றதா நம்ம பாக்குறது. அவ பாத்தீங்கன்னா எப்போ ஐ வில் when I am lifted up. ஓகே, நான் உயர்த்தப்படும் போது நான் எல்லாரும் என்ன பண்ணுவேன்? என் பக்கத்தில் இழுத்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு எங்க சொல்றாரு? யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லா மக்களையும் நான் என்ன பண்ணுவேன்? என்னிடத்துல இழுத்துக்கொள்வேன். ஐ வில் டிரா எவ்ரி ஒன் டு மை செல்ஃப். ஓகே, அப்ப என்னாச்சு? எல்லாருக்குமே ரட்சிப்பு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மரித்து உயிர்த்தல மறிக்கிறார்ல, மறிச்சு அவரோட உயிர்த்தெழுதல்ல அது நிறைவேறுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது தேவன் அங்கீகரித்து அவர் உயிர்த்தெழுப்புறார். அப்போ வந்து அது வந்து ரட்சிப்பு வந்து நிச்சயமா அது சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த ரட்சிப்பு எல்லா மக்களும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா ஏற்ற காலங்களில் இது விளங்கி வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா யோவான் 15ல சொன்னபடிக்கு, நான் பிதாவின் சித்தத்தை செஞ்சு எப்படி அவரோட அன்பில் நிலைத்திருக்கணும், நீங்களும் என்ன பண்ணுங்க? என்னோட சித்தத்தை செஞ்சு நான் சொன்ன கட்டளைகள் கீழ்பட்டு நீங்க இருங்க சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகள் விஷயங்கள் என்னது? உன் பிதாவாகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. இதான் வந்து பாத்தீங்கன்னா 15ல இதான் போட்டிருக்கும். ஓகே, மை கமாண்ட்மெண்ட் இஸ் லவ் ஈச் அதர் ஆஸ் ஐ ஹவ் லவ்ட் யூ. ஒருத்தர் என்ன பண்ணுங்க? அன்பு செலுத்துங்கள் சொல்லி சொல்றாரு. ஓகே, லவ் ஈச் அதர். ஸோ இங்க வந்து ஒரு நண்பனை, ஒரு ஃப்ரெண்டை, நீங்க என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கீங்க அதெல்லாம் சொல்லுவாரு. இதை நீங்க தனியா படிக்கலாம். ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னதுன்னா, நம்மளும் வந்து பிதாவின் சித்தம் செய்யணும்னு சொல்லி பாக்குறோம். இப்ப பிதா நம்மள வந்து என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டிருக்காரு. அப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை முன்குறித்தாராம். எதுக்காகனா சில காரியங்கள் செய்யறதுக்காக. அது நல்லது சொல்ற விஷயத்துல நம்ம அதை பார்க்கலாம், அந்த பாயிண்ட. ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, குட்னு சொல்லி வரும். எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா எபேசியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? தேவன் வந்து என்ன பண்றாரா? நம்ம முன்னாடி வந்து கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தோமா, அதுல இருந்து நம்மள வந்து தெரிந்து கொண்டு நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மள வந்து பிரித்தெடுத்து உலகத்திலிருந்து நம்மள முன்னதாக ஆயத்தம் பண்றார்.
சொல்லி பார்க்கிறோம். நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்மள என்ன பண்றாராம் தேவன் நற்கிரியை செய்யறதுக்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக, கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறதுக்காக நம்மள வந்து முன்னதாக தெரிந்து கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னது, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனா அந்த வேலை தான். நான் எப்படி என் பிதாவின் சித்தத்தை செஞ்சு நான் கீழ்பட்டு இருந்தானோ, அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னுடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு கீழ்பட்டு அதுல நிலைத்திருங்கள் சொல்லி சொல்றாரு. ஓகே, அதுபடி பாத்தீங்கன்னா சாட்சியா இருங்க. நீங்கள் பரிசுத்தவை பெறும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போஸ்தலர் 1:8 என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, கடைசியா போகும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகள் என்னது? நீங்க உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சிகளா இருங்கள். விட்னஸ் இன் ஜெருசலேம், யூதேயா, சமாரியா டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம இங்க பாக்குற பாயிண்ட். ஓகே, அப்போ நம்ம உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தது பிதாவாகிய தேவனை அன்பு கூறது. எப்படி அன்பு கூற முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் சித்தத்தை தெரிஞ்சு செஞ்சாரோ, அதே போல நம்மளுக்கும் என்ன சித்தம் கொடுத்திருக்காரு? அவர் பிதாவின் சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது அவர் பிதாவின் சித்தமா இருக்கு சொல்லி போகிறோம். ஓகே, அது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பண்ணிட்டார். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம சாட்சியா அறிவிக்கணும். அது செஞ்சு முடிச்சது யாரு? இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. அதனால நம்ம என்ன பண்றோமா, அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறோம். ஓகே, பி மை விட்னஸ். ஓகே, வில் பி மை விட்னஸ் சொல்லி பார்க்கிறோம். அவ பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஆல்ரெடி இந்த மீட்பை வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. இதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லா மக்களுக்கும் சொல்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு வேலை. அடுத்த வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபையின் பக்தி விருத்திக்கான காரியங்கள். ஓகே, இது சுவிசேஷத்துக்கு ஒரு வேலை. அது இவாஞ்சலிஸ்ட் சொல்லும்போது என்னது இவாஞ்சலிஸ்ட் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சுவிசேஷகர். சுவிசேஷகர் செய்யற வேலையா நம்ம செய்யணும். அதே நேரத்துல நம்ம சபையோட பக்தி விருத்திக்கான காரியங்கள்ல நம்ம பிரயோஜனம் உள்ள ஒரு மக்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 பாயிண்ட் நம்ம இங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, 2வது பாயிண்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா, இதுல வந்து உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பையாக சொல்லி போட்டிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது பாயிண்ட். எதனா பக்தி விருத்தியின் காரியங்கள். ஓகே, சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள் எங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமுமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா வந்து சபை மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? சபை மக்களை பத்தி தான் பேசணும். சபை மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது படிங்க அப்படியே. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஓகே, அப்படியே அடுத்த வருஷம் படிங்க. அவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஓகே, அப்ப இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. ஓகே, அப்ப என்னதுன்னா தனக்கானவையே கிடையாது, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. வீண் பெருமைக்காகவோ செல்ஃபிஷ் ஆம்பிஷன், ஓகே, சுயநலத்துக்காகவோ பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா, முழுக்க முழுக்க தேவனுடைய நற்காரியங்கள் செய்யறதுக்காக நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ராதர் இன் ஹியூமிலிட்டி. ஓகே, தாழ்மை, மனத்தாழ்மையோடு நம்ம என்ன பண்ணுமா நடந்து கொள்ற மக்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். நாட் லுக்கிங் டு யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்காதபடிக்கு. அதனாலதான் என்ன பாக்குறோம்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போக கடவர்கள். அப்போ லவ் யுவர் நெய்பர்ஸ். ஓகே,
மற்றவங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க பாருங்க. லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை வந்து எப்படி அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க சொல்லி சொல்றாரு. அவ பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் சொல்லும்போது யாரு, நம்ம சகோதர சகோதரிகள் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. அடுத்து 17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஆஹ் சோ உலக ஆஸ்தி இருக்குது ஒருத்தருக்கு. ஆனா அவன் வந்து அது செலுத்தாதபடிக்கு அதை மறைத்து கொள்றானா, அவனுக்குள்ள வந்து தேவ அன்பு எப்படி இருக்க முடியும்? சாதாரண வந்து அழிந்து போகிற பொருட்கள்லயே வந்து அவன் வந்து ஒரு சகோதரனுக்கு வந்து அன்பு செலுத்த முடியலன்னா, அவன் எப்படி வந்து மெய்யான காரியங்கள்ல வந்து தேவனுக்கு வந்து உண்மையா இருக்க முடியும் சொல்லிதான் வந்து இங்க யோவான் கேட்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதனால இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் என்னது, அழிந்து போகிற காரியங்கள். ஓகே, அதை பார்த்து நீங்க வந்து இது பண்ணாதீங்க. முதலாவது அவங்களுடைய தேவைகளை சபை மக்கள் எல்லாருமே ஒரே யூனிட்டியில, ஓகே, ஒரே சிந்தையில நீங்க இருங்க. மற்றவங்களுக்கு தேவையை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவது பாருங்க. ஓகே, தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஓகே, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, நீங்க வீண் பெருமைக்காகவோ இல்ல புகழ்ச்சிக்காகவோ செய்யாதபடிக்கு, சுயநலத்துக்காகவோ செய்யாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மனத்தாழ்மையோடு மற்றவங்களே உங்களை காட்டிலும் மேன்மையா எண்ணுங்கள் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பவுல் சொல்ற விஷயமா இருக்கு, யோவான் சொல்ற விஷயமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மற்றவங்களான தேவைகளை பாருங்க சொல்லி சொல்றாரு. சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து 1 கொரிந்தியர் அன்பை பத்தி பேசுறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 13 ஒண்ணுக்குள்ள 13. அதுதான் அன்பை பத்தி பேசுறாரு. 1 கொரிந்தியர் 13 4ஆம் வசனத்துல இருந்து. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் போதும் ஆனாலும் போதும். ஒழிந்து அது போகும். 8 6 7 வரைக்கும் சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா அன்பு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்குது. அன்புக்கு அன்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அது வந்து புகழாது, தன்னை இருமாப்பா செய்யாது சொல்லி பாக்குறோம். அது தற்பொழிவை நாடாது, அது சுயநலமா இருக்காது சொல்லி பாக்குறோம். அது கோவப்படாது, அது வந்து அநியாயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்காது, தப்பு செஞ்சது வந்து ஞாபகம் வச்சுக்காது. டு நாட் கீப் ரெக்கார்ட் ஆஃப் ராங் திங்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பா இருக்கு. இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்புன்னு சொல்ற விஷயத்துல 1 கொரிந்தியன்ஸ் 13 இது எல்லாமே என்ன அன்பா இருக்கு? கிரேக்க வார்த்தையோட அன்பு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கிரேக்க வார்த்தையில இந்த அன்புக்கு என்ன பேர்? அகாப்பே. ஃபீலியோ வந்து உலகத்தோட அன்பு. ஓகே, அகாப்பே. சகோதர அன்பு. அகாப்பே. ஓகே, அகாப்பே அன்பு சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பு தான் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோவமடையாது. சோ எல்லா வகையிலுமே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதர சகோதரியே கிடையாது நம்ம யாருமே. ஓகே, ஆனா எது நிமித்தம் நம்ம வந்து இந்த அளவு நான் அன்பா இருக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கோட்பாடு நம்ம எல்லாருமே வந்து அந்த கிறிஸ்துவின் அந்த சிந்தையில இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு அமைப்பா இருக்கிறோம் சொல்லி சொல்றோம். கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். ஒரு காலுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா கை வந்து போய் உதவி செய்து போல போல அதே போல நம்ம சரீரமாக்கிய சபையில வந்து யாருக்காவது வந்து கஷ்டங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து உடனடியா போய் ஹெல்ப் பண்றது, உதவி செய்யறது, எல்லா வகையிலுமே நம்ம வந்து ஒரு ஐக்கியமா ஒரு சரீரமா நம்ம இருக்கிறது தான் வந்து இந்த அகப்பை அன்பை குறிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து இங்க 2வது விஷயமா நம்ம பாக்குறது என்னது, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. அப்ப இது முழுக்க முழுக்க நம்ம பாக்குறது என்னதுன்னா சபையோட சேர்ந்து என்னதுன்னா வெளியில இருக்கிற ஆட்களுக்கும், நீ நம்ம சபை மக்களுக்கே நம்ம வந்து உண்மையுள்ளவங்களா இல்லைன்னா நம்ம எப்படி வந்து வெளியில இருக்க மக்களுக்கு நம்ம வந்து அன்பை காமிக்க முடியும்? ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா முதலாவது சபை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கூடுமானால் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விசுவாச வீட்டு இருக்கு. முதலாவது ஃபர்ஸ்ட் டு பிலீவர்ஸ். அது எங்க இருக்குன்னு தெரியல.
ஓகே, நான் அது பார்த்து சொல்றேன். அது ஒரு அது அந்த வசனமே டிஃப்ரெண்டா இருக்கும். கூடுமானால் மற்றவர்களுக்கு சொல்லி போட்டிருக்கும். முதலாவது விசுவாச வீட்டாருக்கு, பின்பு கூடுமானால் மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கும் உதவி செய்யறதுல. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அன்பு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சபை மக்கள். இது எல்லாமே 2 கோட்பாடா எதுல வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபிஷியன்ஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 4:12. To equip his people for the works of service so that the Christ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். போதும். இங்க பாருங்க 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்னது சுவிசேஷ, திரும்பி படிங்க அது மட்டும். சுவிசேஷ ஊழியத்தில் வேலைக்காகவும். ஃபர்ஸ்ட் ஒன்னு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். அதான் வந்து பிதாவின் சித்தத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், செய்யறவங்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல வருது. உன் தேவநாயகத்தை முழு இருதயத்தோட சொல்லும் போது என்னது, நம்ம எப்படி கிறிஸ்து வந்து சித்தத்தை செஞ்சு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதே போல நம்மளும் என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து கடைசியா சொல்லிட்டு போன அந்த சித்தத்தை நம்ம செஞ்சு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களா இருந்தோம்னா அவருடைய அன்புல நிலைத்து இருக்கிறவங்களா இருப்போம் சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், பக்தி விருத்தி அடைவதற்காகவும். யாரோட பக்தி விருத்தி? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. பாருங்க, சபையோட பக்தி விருத்திக்காக. ஓகே, அதுதான் வந்து உன்னை நீ நேசிப்பது போல பிறை நேசிப்பாயாக. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா சபை உடைய புரோஜனத்துக்காக சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சுவிசேஷ ஊழியம், ரெண்டாவது சபையின் புரோஜனத்துக்காக சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இருக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, உன்னை நீ நேசிப்பது போல பிறை நேசிப்பாயாக சொல்றது எதை குறிக்குது? அப்புறம் தேவநாயக கர்த்தரை சொல்லும் போது ஒவ்வொரு காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அன்பு கூறுறது வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகே, இப்போ வந்து என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவ சாட்சி அறிவிக்கிறது தான். இதுவே வந்து மோசே காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது, அப்போ அந்த கட்டளைகளுக்கு கீழ்பட்டு நடக்கிறது. ஓகே, அந்த கானான் தேசத்துக்கு போறாங்க, எகிப்துல இருந்து போறாங்க, எல்லாருமே மறுதளிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வா காலை மட்டும் என்ன பண்றாங்க, தேவநாயக கர்த்தர் மேல என்ன பண்றாங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் பலத்தோடும் அன்பு கூறுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்க 2 பேரோட மைண்ட் மட்டும் தான் என்ன இருக்கு, தேவனுக்கு ஏற்றதா இருந்து சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம பார்க்கலாம். எங்கன்னா காலேப் followed God wholeheartedly. Verse Numbers 14:24. அவர் காடை சாட்சி கொடுப்பார், தேவனே சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, அவன் என்னை முழு மனதோடு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபாலோட் மீ ஹோல் ஹார்ட்டட்லினா என்னது, முழு இருதயத்தோடு என்ன பண்ணான், என்ன பின்பற்றினான், என்னுடைய கட்டளைகளுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சான். ஓகே, அதனால நான் என்ன பண்றேன், அவனை நான் வந்து போக வேண்டிய தேசத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லி தேவனே என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா இவன் மட்டும் தான் என்ன பண்றான், இவனும் யோசுவா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஆவி உள்ளவங்களா இருந்தாங்களாம். வேற ஆவினா என்னது, மற்ற எல்லாருமே பூமிக்குரிய ஆவி உள்ளவங்களா இருந்தாங்களாம். ஓகே, பசி, சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு என்ன வனாந்தரத்துல கொண்டு வரீங்க, எங்களுக்கு என்ன மண்ணா மட்டும் தரீங்க, வேற சாப்பாடே இல்லையா, எங்களை என்ன இவ்வளவு நேரம் தண்ணி இல்லாம வச்சிருக்கீங்க சொல்லி முறுமுறுத்துட்டே இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். எங்களுக்கு என்ன கானான் தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ராட்சசர்கள் இருக்காங்க, அங்க போய் நாங்க என்ன சாவறதுக்கா, நாங்க எகிப்திலே நல்லா இருந்திருக்குமே சொல்லி அப்படிதான் எல்லா மக்களும் பேசுனாங்களாம், லட்சக்கணக்கான மக்கள். அதுல 2 பேர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க பேசுனதுல, தேவன் நாள் கூடாத காரியம் ஒன்று இல்ல, இவ்வளவு தூரம் நம்மள செங்கடல் தாண்டி எகிப்துல இருக்கிற அந்த அவ்வளவு பெரிய வல்லமையான தேசத்தையே முறியடிச்சு நம்ம வந்து தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த கானான் தேசத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாரு, அவர் வாக்கு பண்ணிருக்கிறாரு சொல்ற விசுவாசத்துல என்ன பண்ணாங்க, அவங்க உண்மையா இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த உண்மைக்காக என்ன பண்றாங்க, அந்த அந்த ஸ்பை 12 ஸ்பைல 2 பேர் என்ன பண்றாங்க, வேவுக்காரர்கள், அந்த கானான் தேசத்துல போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த 10 பேர் என்ன பண்றாங்க, முடியாது, இதை நம்மளால பிடிக்க முடியாது சொல்லும் போது துராலோசனை சொல்லும் போது மக்களும் அந்த ஆலோசனைப்படி போயிட்டாங்க இஸ்ரேல் மக்கள். ஆனா இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, இல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கண்டிப்பா அந்த தேசத்தை தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு
அவர் தான் நம்மளை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு சொல்ற அந்த விசுவாசத்தோட இருந்தாங்க. சோ இதுதான் வந்து தேவன் என்ன பண்றாரு இங்க சாட்சியா அறிவிக்கிறார். என் தாசனாகிய காலேபு வேற ஆவி கொண்டவனா இருந்தான், அவன் மட்டும் தான் அவனும் யோசுவாவும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அவன் என்னை முழு மனதோட பின்பற்றதுனால அவனை என்ன பண்ணுவேன் அந்த நாட்டுக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அவனை சொல்லி அவரும் ப்ராமிஸ் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். சோ பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி செயல் இருந்ததுனால அவரும் முழு விசுவாசத்தோட அவர் வந்து அந்த சித்தத்தை வந்து செஞ்சதுனால அவர் என்ன பண்ணப்பட்டாரு அந்த கானானுக்கு போகப்பட்டார் சொல்லி பார்க்குறோம். அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தம் என்ன சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஓகே, சுவிசேஷ ஊழியத்தை நம்ம அறிவிக்கணும், வாய்நாள் அறிக்கையணும், இருதயத்துல விசுவாசிக்கணும். ஓகேவா, சுவிசேஷ ஊழியம். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சகோதரர்களுக்கு நம்ம பயனுள்ள மக்களா இருக்கணும். வீண் பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ எதுவும் பண்ணாதபடிக்கு நம்ம அவங்களுடைய பக்தி விருத்திக்கான காரியங்கள்ல ஏதாவது ஒரு வகையிலாச்சும் நம்ம சபைக்கு யூஸ்ஃபுல்லான ஆட்களா இருக்கணும். அவங்களும் வந்து கிறிஸ்துவின் வருகையப்போ தயார் நிலையில இருக்கணும். நம்மளும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில நம்ம தயாரா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும், மைண்ட் செட். அதனால்தான் மைண்டை வந்து கரெக்ட் ஆக்கிக்கோங்க சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய 2 காரியங்கள் இங்க போட்டிருக்கிறது. ஓகே, அன்பு செலுத்துறதுல புரிஞ்சுல? ஓகே, இப்போ 3வது விஷயம் வந்து பார்த்தோம்னா இது ஒண்ணு மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம நாளைக்கு Thursday வந்து நம்ம மிச்சதெல்லாம் பார்க்கலாம். மிச்சம் 7 இருக்கு. ஓகே, வாக்கிங் இன் ஸ்பிரிட், ஆவின்படி நடக்கிறது. ஓகே, ஆவின்படி நடக்கிறதுக்கு வசனம் எதுனா ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஓகே, சோ மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, சோ இது என்ன மாம்சம், இது என்ன ஆவி சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல படிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்து, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். போதும். அப்ப என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். கொஞ்சம் லோவா இருக்குண்ணா. அப்படியா? இப்ப கேக்குதுண்ணா. நான் மைக் இதுலதான் பேசுறேன். ஒரு நிமிஷம். கேக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். நான் ஹெட்ஃபோன் எதுல இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிறேன். ப்ளூடூத்ல தான் இருக்கு. செக். இல்ல கரெக்டா இருக்கா? ஓகே ஓகே, சரி. இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா ஆவியின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை. இப்ப வந்து மாம்ச சிந்தைனா என்னது? இது பாவத்தை சொல்றாங்களா இல்ல ஒட்டுமொத்த மாம்சத்தை சொல்றாங்களா? பாவத்து மட்டும் கிடையாது. இது மாம்சம் சொன்னாலே என்னது, ஒட்டுமொத்த எல்லாமே வந்துருது. ஓகே, மாம்சத்தின் சிந்தை, மாம்சத்தின் கிரியைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க. சிங்கராஜ் வந்து ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கிறாரு. என்னதுன்னா, நான் வந்து நல்ல ஒரு பெரிய வீடு வாங்கி நல்ல ஒரு சூப்பரான கார், அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு என்னது லாம்போகினி வாங்கணும் நான் சொல்றது ஒரு டார்கெட் வைக்கிறார். ஓகே, அவருடைய எய்ம் வைக்கிறார். இது மாம்ச சிந்தையா இல்ல ஆவிக்குரிய சிந்தையா இல்லைன்னா இது பாவமா? அது வந்து மாம்சக்குரிய சிந்தை தான். ஓகே, பாவமா இது? பாவம்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துல நம்ம வீடு வேணுங்கிறது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சிந்தைன்னு சொல்லலாம். கரெக்ட். ஆனா இது பாவம்னு சொல்றோம். இது பாவம் இல்ல, இது வந்து நம்ம அன்றாட தேவை இல்ல. அதனால அன்றாட தேவைக்கு லாம்போகினி தான் வேணுமா? இல்ல பாவம் அந்த இல்ல, அவ்வளவு தேவையில்லை. ஒரு சின்னதா வீடு கட்டு நார்மலா போயிடும். அதெல்லாம் ஓகே ஓகே. அன்றாட தேவைகளுக்கு தேவன் வந்து நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம் தேவன் கிட்ட. அடிக்கடி நம்ம தூக்கிட்டு போக முடியாது பொருட்களை. தேவனே எனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி சொல்லும் போது கண்டிப்பா தேவன் தரான்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆடி அதெல்லாம் வேற. நம்ம வந்து என்னதுன்னா ஒரு வசனம் இருக்கும். ஓகே, போதும் என்ற மன நிறைவே வந்து மிகுந்த ஆதாயம். ஓகே, எங்க பாருக்கு சாம்? போதும் என்ற மன நிறைவே மிகுந்த ஆதாயம்.
எனஃப் இன் ஹார்ட். போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கரெக்ட். அதான் எனஃப் இன் ஹார்ட்டா? எனஃப் இன் ஹார்ட் பைபிள் ரோஸ். ரொம்ப இங்க பிலிப்பியர்ல இருக்கா? இது கிடையாது. ஓகே, தெரிஞ்சிச்சுல நம்மளுக்கு. போதும் என்ற மன துணை உள்ள தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ அந்த தேவன் கொடுக்கறது வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்டா இருந்ததுன்னா அது போதும் நம்மளுக்கு, அதுக்கு மேல வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் கானான்ல எகிப்துல இருந்து போன மக்களுக்கு வந்து தேவன் மன்னாவை கொடுத்தாரு. ஆனா அவங்க எதிர்பார்த்தது என்னது? வெங்காயம், பூண்டு, ஓகே, எல்லாத்தையும் எதிர்பார்த்தாங்க. நாங்க எகிப்துல சாப்பிட்டோமே, இங்கேயே எங்களுக்கு கிடைக்கல சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? தேவன் அப்போ கொடுக்கறது அதான். நீங்க கானான் தேசம் போயிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. ஆனா போற வழியில என்ன பண்றாரு? மன்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு மன்னா. ஓகே, பயங்கர அதிசயத்தின் சாப்பாடு, தேவ தூதர்களின் சாப்பாடு. ஓகே, இயேசு கிறிஸ்துவே பேசுறாரு அதை பத்தி, மன்னாவை பத்தி. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு உயர்ந்த சாப்பாடை வந்து என்ன பண்றாங்க? ரொம்ப அப்பமா நினைக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த மன்னா தான் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா நினைக்கிறாங்க சொல்லி போகிறோம். ஸோ அப்படி இல்லாதபடிக்கு தேவன் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காரோ அதுக்காக நம்ம நன்றி செலுத்திட்டு நம்ம நெக்ஸ்ட் போறவங்களா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ இது பேக் டு இதுக்கு வந்துடலாம். அப்போ பாத்தீங்கன்னா ஃப்ளெஷ்லி மைண்ட் செட் சொல்லும் போது நாட் ஜஸ்ட் பாவம் மட்டும் கிடையாது. நம்ம ஓவரா நம்ம வந்து மாம்சத்தின் காரியங்களை வந்து அதிகமா யோசிக்கிறது, சிந்திக்கிறது, அதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்றது, கவலைப்படுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? மாம்சத்தின் சிந்தை ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? காடு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, நான் உன்னைய பாத்துக்கிறேன். அதான சொல்லியிருக்காரு, கவலைப்படுறத நான் உன்னை பாத்துக்கிறேன். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா அற்ப விசுவாசிகளே சொல்லி சொல்றாரு. எங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம்  இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், திருப்பி இதை ஒரு வாட்டி பார்க்கலாம். எதுனா 28 படிங்களா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஏனென்றால் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புஷ்பத்திற்கு தேவன் இவ்விதமா உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். என்ன சொல்லிட்டாரு? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா யாரை குறிக்குது? அறிவில்லாதவங்க. அஞ்ஞானிகள் சொல்லும்போது உலக மக்கள். ஓகே, தேவனுடைய அறிவு இல்லாதவங்க, தேவனுடைய ஞானம் இல்லாதவர்கள். ஓகே, அதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பேகன்ஸ். பேகன்ஸ்னா இந்த உலக மக்கள். ஓகே, உலகத்தார். அவங்க என்ன பண்றாங்க? இதுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க, ஒரு ஜன் வயிற்றுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து என்ன பண்றாங்க? இந்த உலகத்துல வந்து நல்லா வாழ்றதுக்காக ஓடிட்டு இருக்காங்க, இந்த உலகத்துல செட்டில் ஆகுறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அது நம்ம பிரச்சனையே கிடையாது, அது நம்ம வேலையே கிடையாது. ஓகே, இதை எல்லாத்தையும் தேவன் வந்து பார்த்துக்கொள்வார். ஏன்னா அதாவது என்ன சொல்றாரு? யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசிகளே. ஓகே, பயங்கர கம்மியான விசுவாசம் உள்ளவர்களே, என்னையா இதுக்காக நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க? சாப்பாட்டுக்காகவும், இன்னத்தை உடுப்போம்காகவும், அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னத்தை புசிப்போம் சொல்றதுக்காகவும், இன்னத்தை குடிப்போம் சொல்றதுக்காகவும் எதுக்கு ஒரி பண்றீங்க சொல்லி சொல்றாரு. நீங்க முதலாவது என்ன பண்ணுங்களா? தேவன் ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, ஆல் திஸ் திங்ஸ் வில் பி கிவன் டு யூ ஆஸ் வெல். எது தேவனுக்கு தெரியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நம்ம பாக்குறதுனா, ஆதாம் ஏவாள் வந்து இந்த பூமியோட ராஜாக்கு என்ன வேணும் சொல்லி தேவனுக்கு தெரியாதா? அப்ப ராஜாவை என்ன பண்ணாரு? தேவன் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து வச்சிருந்தாரு. ஓகே, அவ்வளவு மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சுட்டினார் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆதாம் ஏவாள. அப்போ சாதாரண ஒரு பறவைகளுக்கு தேவன் வந்து பிழைப்பட்டினார்னா, அதை பாத்துக்கிட்டாருன்னா, அதை காட்டில நம்ம எவ்வளவு வேல்யூபிள். அதான் பாத்தீங்கன்னா, ஆர் யூ நாட் மச் மோர் வேல்யூபிள் தென் தே? ஓகே, பறவைகளை காட்டில நீங்க வந்து வேல்யூபிள் கிடையாதா?
எவ்வளவு வேல்யூபிள். அதனால நீங்க எதுக்காக இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக நீங்க கவலைப்படுறீங்க? அதனால நீங்க வந்து உங்களுடைய அவர்ல வாழ்க்கையில வந்து 1 ஹவர் நீங்க ஆட் பண்ண முடியுமா சொல்லி கேட்கிறாரு. சோ நம்ம கிட்ட ஸ்ட்ராங் கன்விக்ஷன், நமக்குள்ள ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவேன். தேவன் என்ன பண்ணுவார்? எனக்கு உலக காரியங்களை பார்த்துக்கொள்வார். அது நான் வந்து கவலைப்படணும் தேவையே இல்லை. ஓகே, அதுக்காக நான் வந்து கண்ணீர் விடணும்னு சொல்லி தேவையே இல்லை. தேவனுடைய சித்தம் இல்லாம என்ன பண்ணாது? எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது. தேவனுடைய சித்தம் என்ன பண்ணும்? அது என் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம், அதே 8ஆம் அதிகாரத்திலேயே நம்ம வந்து ஒரு வசனம் இருக்கு. 28 மட்டும் படிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்னது? அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு வந்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு வந்து எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. ஓகே, எல்லாமே என்ன அர்த்தம்? ஆல் தி திங்ஸ் சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில நடக்கிற இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாமே என்னது? அது தேவனுடைய அனுமதியோட தான் நடக்குது. அது அவங்களுடைய நன்மைக்காக தான். நன்மை இல்லாத காரியங்களை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார் சொல்ற அந்த புரிதல் நம்மளுக்கு வந்து எப்பயுமே மைண்ட்ல இருக்கணும். ஓகேவா? இப்ப எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஏன் இவ்வளவு வந்து கஷ்டம் இருக்கு, எனக்கு ஏன் இப்படி இருக்கு சொல்லி நினைச்சு நம்ம அதை குறிச்சே புலம்பிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து மகத்தான தேவனுடைய விஷயத்தை பத்தி நம்ம வந்து நினைக்க மாட்டோம், அதை பத்தி செய்ய மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஏற்கனவே படிச்ச வசனம் தான் இதுவும். ஆக்ஸ் 5ல கடைசி வசனம் படிங்க. கடைசி 2 வசனம், 41, 42. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஓகே, என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்களை வந்து அடிச்சதை வந்து சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் சொல்லி நினைச்சாங்களாம். அவங்க நினைச்சு கிறிஸ்துவனுக்காக நம்ம பாடுபடுறோம் சொல்லி நினைச்சு என்ன பண்றாங்களா, அதுக்காக சந்தோஷப்பட்டு டெய்லியும் போய் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. மேலதான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அறிவிக்க கூடாது, இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க பேசக்கூடாது சொல்லி சொல்றாங்க. அந்த சினகாக்ஸ்ல இருக்கிற அந்த பிரதான ஆசிரியர்கள், வேதப்பரர்கள் என்ன பண்றாங்க? அவங்க சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி என்ன பண்றாங்க? திருப்பியும் போயிட்டு அதே டெம்பிள் கோர்ட்ல போயிட்டு, தேவாலயத்துல போய் தினந்தோறும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தை வந்து அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, பயப்படவே இல்லை. கிறிஸ்துவனுக்கு ஒரு பாடுகள் வந்து மிகுந்த சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட மைண்ட்ல புரிஞ்சுக்க சொல்லி பாக்குறோம். அதே போல பவுல் சீலா பாருங்க, எங்கன்னா ஜெயில இருக்கும்போது உங்களை ஜெயில தூக்கி போட்டுறாங்க. போட்ட உடனே என்ன நடக்குது சொல்லி பாருங்க. எங்கன்னா வந்து 25, அப்போஸ்தலர் 16, 25, 24, 25 படிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். 23ஆம் வசனம் படிங்க. அதுலயே 22, 23. அவர் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரங்கள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவினத்து வரும் பாடுகள். கரெக்டா? சுவிசேஷமா அறிவிக்கும் போது கிறிஸ்துவினத்து வரும் பாடுகள். இதை பார்த்து இவங்க வந்து சோர்ந்து போனாங்களா? இதை பார்த்து இவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்களா? சந்தோஷப்பட்டாங்க. அப்ப 25ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? அவங்க பாட்டு பாடி துதிக்கிறாங்களாம். பிரைசிங் அண்ட் சிங்கிங். ஓகே, பிரேயிங், சிங்கிங், ஹிம்ஸ் டு காட் சொல்லி பார்க்கிறோம். ஓகே,
இது அங்க இருக்க சிறைச்சாலையில இருக்க எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க சொல்லி பாக்குறோம். அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்ல, அவங்களுக்கு நடக்கும் காரியங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஓனர் யாரு, மாஸ்டர் யாரு, தேவன். பிளாத்து சொல்றாரு கிறிஸ்து கிட்ட, என்னால வந்து உன்னை விடுதலையாக்க முடியும் சொல்லி சொல்லும் போது கிறிஸ்து என்ன சொல்றாரு, பரத்திலிருந்து அருளப்பட்டால் ஒழிய உன்னால எதுவுமே தொட முடியாது சொல்றாரு. அப்போ தேவனுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது சொல்றத நம்ம ஆழமா நம்மளோட மைண்ட்ல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப இந்த உலகத்தின் காரியங்களா இருக்கட்டும், இந்த உலகத்தின் யோசனைகளா இருக்கட்டும், இதெல்லாமே மாம்சத்தின் காரியங்கள். இதை பத்தி நம்ம வந்து பயப்படவும் தேவையில்லை, இதை பத்தி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை. நம்ம முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டைரக்டான வசனம். சீக் ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ். நீதியை தேடுங்கள் சொல்லி பாக்குறோம். அப்போ கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ்னா அப்போ அது என்னவா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஆவியின் கிரியையா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஆவியின் காரியங்களா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப ஆவியின் காரியங்கள் சொல்லும் போது என்ன இது, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியும் இயேசு கிறிஸ்து பத்தியும் நம்ம என்ன பண்ணணுமா, சாட்சி அறிவிக்கணும். இதுதான் நம்ம இங்க பாக்குறதும். கிங்டம் ஃபர்ஸ்ட் கிங்டம் சொல்லும் போது என்னது, இயேசு கிறிஸ்து வந்தவன என்ன பண்றாரு, பிரசங்கிக்க தொடங்கினார் சொல்லிட்டு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யாரும் பேசுற அந்த மாதிரி யோவான் சாகரும் படிக்கிறார் சொல்றாரு சொல்லி பாருங்க. எங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம். சொல்லுங்கப்பா. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஓகே, பிரசங்கம் பண்ணினார் சொல்லி பாக்குறோம். அதே போல இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா 4:17 வந்து பாத்தீங்கன்னா அது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று பிரசங்கிக்க தொடங்கினார் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அப்ப 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்றாங்க. இதுதான் மத்தேயு சீக் ஃபர்ஸ்ட் தி கிங்டம். ஓகே, தேவன் ராஜ்யம், ஒரு ராஜ்யம் வருவதாக நம்ம பிரேயர்ல கூட நான் கிரேஸ் தான் கத்துருக்காரு. ஒரு ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலும் சுத்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லியுமே ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணும் விதமாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா நீதியை தேடுங்கள். ஓகே, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். நீதினா என்னது, யார் மூலமா நம்மளுக்கு நீதி கிடைக்குது, நியாய மூலமா கிடைக்குதா இல்ல கிறிஸ்துவ மூலமா நம்மளுக்கு கிடைக்குதா நீதி? விசுவாசத்தின் மூலமா, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா நீதி கிடைக்குது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ என்ன பண்றோம், இந்த நீதி கிடைக்கிற விஷயங்களையும் தேவன் ராஜ்யத்தையும் நம்ம சாட்சியா அறிவிக்கிறது தான் நம்மளுடைய வேலையாவே இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதை தேடினாலும் இதை சீக் பண்ணாலும் இதுக்கான காரியங்கள் நம்ம வேலை செய்யறதே வந்து நம்மளோட நோக்கமா இருக்கு சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர் பேதுருவா இருக்கட்டும், இவங்க என்ன பண்றாங்க, தினந்தோறும் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை பத்தியும் இந்த நற்செய்தியை பத்தி என்ன பண்றாங்க, சாட்சியா அறிவிக்கிறாங்க. வீடு வீடா போயிட்டு இடமா போயிட்டு. சிங்கராஜ், இப்ப பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் மூலியமா தானே அப்ப அவங்களுக்கு இல்லையே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால தானே கிடைச்சது நீதி. அதானே பாக்குறோம். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி அதான் நம்ம போன கிளாஸ்ல தெளிவா பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதி அடைய முடியாது சொல்றதா வசனம் இருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் படிச்சோம்ல. நியாயப்பிரமாணம் பாவம் என்னது சொல்லுது, மற்றபடி நீதிப்படுத்த முடியல. அதால 20 படிங்க. 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க, டைரக்ட் வர்ஸ். ஓகே, no one can be made perfect or righteous with the observation of the law. நியாய பிரமாணத்தின் மூலமாய் டிக்ளேர்ட் ரைச்சஸ்னா ஆக முடியாது யாராலுமே சொல்லி பார்க்கிறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா விசுவாச பிரமாணத்தின் மூலமா தான் எல்லாருமே. நீங்க எபிரேயர் சொல்றது, எபிரேயர் 11 இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அங்க என்ன போட்டிருக்காங்க, நியாய பிரமாணத்தின் கிரியை போட்டிருக்கா இல்ல விசுவாசம் போட்டிருக்கா? எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபெய்த்து ஆபேல், ஃபெய்த்து ஏனோக்கு, ஃபெய்த்து நோவா, ஃபெய்த்து ஆப்ரஹாம், எல்லாருமே ஃபெய்த் தான். ஓகே, ஐசக்கு ஃபெய்த்து, எல்லாம் ஃபெய்த் தான். பாத்தீங்கன்னா அதான் விசுவாசத்தினால் வரும் நீதி. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நியாய பிரமாணத்தின் மூலமா வரும் நீதி ஒருவனும் செய்ய முடியாது. ஆனா யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவ விசுவாசிச்சு இல்லைன்னா தேவனை விசுவாசிச்சு அவங்க செய்த கிரியைகளை என்ன பண்ணுது, அது நீதியாக எண்ணப்படுது சொல்லி பாக்குறோம்.
அதன்படி அவங்க செஞ்ச பலிகள், அந்த காணிக்கைகள் இது வந்து என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை காமிக்கிறாங்க, பின்பு என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய பாவத்தை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா வந்து என்ன பண்றாங்க, அவங்க அறிக்கையிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இதுதான் நம்ம அங்க பாக்குற நீதி. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் மூலமா தான் நீதி அடைகிறாங்க. பை ஃபெய்த் ராகாபா இருக்கட்டும், ப்ராஸ்டியூட் ராகாபா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த இஸ்ரேல் மக்கள், கடந்து வந்த இஸ்ரேல் மக்கள், ஜோஷுவா காலேபா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால தான். ஓகே, சாம்சன், கிதியோன் எல்லாருமே. சோ இப்ப வந்து ஆவின்படி நடக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். சோ இத நம்ம இங்க பார்க்கும்போது ரோமர், இது புரிஞ்சுச்சா சிங்கராஜ்? புரிஞ்சிருக்கேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஆவியின்படி நடக்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறது சொல்லி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். எதுனா மாம்சம் சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய சிந்தைகள், கவலைகள், யோசனைகள், இது எல்லாமே தான் மாம்சத்துக்குரிய சிந்தைகள். இதை வந்து இன்னும் ஒரு பாயிண்டோட பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆவிக்குள்ள போலாம். இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும்னா மத்தேயு 13 அந்த ஓமை விஷயத்துல வந்து கிரைஸ்ட் சொல்லுவாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவார் பாருங்க. 22 படிங்க. சில விதைகள் முச்செடியில வந்து விழுது. ஏனெனில் 22 22 மத்தேயு 13:22. மத்தேயு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனுக்கு பலனற்று போனவன். பலனற்று போனவன்னா என்ன அர்த்தம்? அன்ஃப்ரூட்ஃபுல், கனி தரல. கனி தந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அவங்களால, அவங்க பலனை அறுக்க முடியும் சொல்லி போகிறோம். அவ பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கு, முள் வழி அருகே விழுற விதையா இருக்குது, சிலது வந்து கட்பாறையின் மேல் விழுறதா இருக்கு, சில விதை வந்து பாத்தீங்கன்னா முச்செடியில வந்து விழுற விதையா இருக்கு சொல்லி போகிறோம். ஓகே, அந்த முச்செடியில விழுற விதை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா சோக் ஆகுதான். எதனால அதெல்லாம் வளர முடியல சொல்லி பாத்தீங்கன்னா கவலைகள். எதை பத்தின கவலைகள்? இந்த வாழ்க்கையின் பத்தின கவலைகள். நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், நாளைக்கு என்ன நடக்கும் சொல்றதையும், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், வெல்த், டிசெட்ஃபுல் ஆஃப் வெல்த் சொல்லி பார்க்கிறோம். நான் இது மாதிரி இருந்தா எனக்கு ஆசையா இருக்கு, இதை நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக நான் டார்கெட் பண்றேன், அதுக்காக நான் உழைக்கிறேன் சொல்லி இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் கான்டெக்ட் சொல்றாங்க. அவங்க அப்படி இருந்தாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கனியுள்ள மக்களா இருக்க முடியாது, தேவனுக்கு வந்து தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஓகேவா? இதுதான் நம்ம ரோமர்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா 8ஆம் வசனம், 8:8 படிங்க. ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். கரெக்டா? அவங்களோட யோசனைகள், சிந்தைகள் எல்லாமே என்ன இருக்கு, உலகத்தின் கவலைகளை பத்தி இருக்கும், இல்லைன்னா வந்து உலகத்தின் ஐஸ்வர்யங்களை பத்தி இருக்கும். நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் இந்த பிளான், அந்த இது பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் சொல்லிட்டு அதை பத்தினே யோசிச்சுட்டு இருப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். அது நம்ம நார்மலா ஒரு நம்மளோட பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா, சரி நம்ம இங்க போலாம்னு நினைக்கிறோம், ஒரு ட்ரிப் போலாம்னு நினைக்கிறோம், ஸோ அது தேவ சித்தம் இருந்தா நடக்கட்டும் சொல்லி நம்ம வந்து அடி போறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து நான் சுத்துறதா என்னோட டார்கெட்டு, நான் உலகம் சுத்தணும், இல்லைன்னா நான் வெளியில போகணும், அதுதான் என்னோட நோக்கம், இங்கே போகணும், அங்க போகணும், இது பார்க்கணும், அது பார்க்கணும், அப்படி அந்த மாதிரி எண்ணத்துல இருந்தோம்னா நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், மாம்ச இச்சையை நம்ம பிரியப்படுத்த முடியும், மாம்சம் என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியும் சொல்லி பார்க்கிறோம். சோ அதனாலதான் என்னதுன்னா, நம்மளுக்கும் ஆவிக்கும் நமக்குள்ள வந்து ஞானஸ்தானத்துக்கு பிறகு நமக்குள்ளேயே வந்து ஆள் ரெண்டா பிரியும். ஒரு ஆள் வந்து என்னதுன்னா மாம்சத்தின் கிரியை செய்யற ஒரு ஆள், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஆவியின்படி நடக்கிற ஒரு ஆள். நம்ம என்ன பண்ணுமா, ஆவினாலே மாம்ச கிரியைகளை அழித்தீர்கள் என்றால் பிழைப்பீர்கள் சொல்லி போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? 13. மாம்சம் பிடிப்பளித்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். அப்ப யார் வெற்றி பெறணும் சொல்றாங்க? ஆவியின் மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். ஓகே, அவன் வெற்றி பெறணும் சொல்லி பாக்குறோம். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் வெற்றி பெறணும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தேவனுடைய காரியங்களை, சுவிசேஷ காரியங்களை, நற்செய்திய சொல்றவனாகவும், சபையின் பக்தி வீத்தியின் காரியங்கள்ல ஈடுபடுறவனாகவும்,
அவங்க வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், வீட்டுல வந்து தனிப்பட்ட முறையில அவங்க வந்து தனிப்பட்ட முறையிலயும் சரி, குடும்பத்தாவும் சரி, அவங்க அந்த ஒரு கூடுகை நைட் வந்து என்னதுன்னா 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லைன்னா வந்து பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து நைட் ஒரு சின்ன ஒரு 15 மினிட்ஸோ half அன் ஹவரோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி சின்னதா வச்சுட்டு ஒரு சங்கீதம் வாசிச்சுட்டு அப்புறம் வந்து தூங்குறதா இருக்கட்டும், காலைல எழுந்த உடனே தனிப்பட்ட முறையில தேவனை தூச்சிட்டு நன்றி செலுத்துறதா இருக்கட்டும், துதிக்கிறதா இருக்கட்டும், ஈவினிங் நன்றி செலுத்துறதா இருக்கட்டும், அது மாதிரி எல்லா வகையிலும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து தேவனுக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டோம்னா வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுவானா நீதிமானா இருப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய கால்கள் வந்து எட்ராது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதான் சங்கீதம் 15ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. ஓகே, எவன் ஒருவன் எவன் யார் வந்து தேவனுடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் வந்து தேவனுடைய சந்தினா தேவனுக்கு முன்னாடி போய் நிக்க முடியும். ஓகே, சோ சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி மக்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆவின்படி நடக்கிற மக்களா இருந்தா மட்டும்தான். மாம்சத்தின் நிச்சயம் நம்ம வந்து நிறைவேற்றுற மக்களா இருந்தோம்னா நம்ம சாலமன் மாதிரி ஆயிடுவோம். சாலமன் என்ன சொல்றாருன்னா, என் கண்களுக்கு பார்த்து எந்த விஷயத்தையும் நான் என்ன பண்ணல, அதை நான் மறைக்கவே இல்லை, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் செஞ்சா சொல்லி சொல்றாரு. சோ அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த மாம்சத்தின் காரியங்களை நம்ம வந்து இது சப்மிஷன் பண்றோம், அதை அடக்குறோம். எது நிமித்தம்? சுவிசேஷ காரியங்கள் மூலமா. ஓகேவா? சோ அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். சுவிசேஷம், தேவனுடைய நல்ல பக்தி விருத்தியின் காரியங்கள், ஓகே, சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள், நம்மளுக்கு பக்தி விருத்தியின் காரியங்கள், குடும்பத்தின் பக்தி விருத்தியின் காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஈடுபடும் போது நம்ம ஆவிக்குரிய மனுஷன் வளருவான். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்மளுக்கு அந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் ஜென்மிக்கப்படுற மனுஷன் என்ன பண்றான், ஆவின் மனுஷன் அவன் வளர்ந்து வளர்ந்து ஒரு பலனால ஒரு ஆளாகும். இப்ப அது விட்டுட்டு ஞானஸ்தானத்துல பிறந்துட்டான், நான் திருப்பி நம்ம வந்து அந்த மாம்சத்தின் மனுஷனை வந்து வளர வச்சிருந்தோம்னா இவன் என்ன இருப்பான், வளரவே மாட்டான். இவன் ஒன்றும் ஒண்ணுமில்லாம ஒரு நிலைமையில அந்த வலியருகே விழுந்த விதை மாதிரி என்ன ஆயிடும், அந்த காக்காவாச்சும் இல்லைன்னா வந்து பிசாசாச்சும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க சொல்லிடுவாங்க. பிசாஸ் தான் காக்கா, அது வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா வந்து வேறு கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா வேறு கட்பாறையில் வந்ததுனால என்ன இருக்கு, வேறு இல்லை. ஓகே, அப்ப என்ன ஆச்சு, ரூட் இல்லாததுனால வெயில் அடிக்கும் போது பிரச்சனைகள் வரும்போது சுட்டு எரிச்சிருது சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆளுங்களாம் ஆயிடுவோம். ஓகே, அது பலனற்றதா இருக்கு. அதே நேரத்துல முச்சடியில் விழுறது கவலைகள், உலகத்தின் காரியங்கள், அந்த யோசனைகள் அதிலேயே சிக்கி கொள்ளும் போது அவங்களும் பலனற்றவங்களா போறாங்க. யார் வந்து 30, 60, 100 பலன் தராங்க சொல்லி பாத்தீங்கன்னா அதை உணர்ந்து கொள்றவங்க, அண்டர்ஸ்டாண்ட், காதுள்ளவன் கேட்கடவன். ஓகே, உங்கள் காதுகள் கேட்கறதுனாலயும் உங்க கண்கள் பாக்குறதுனாலயும் பாக்கியம் உள்ளது சொல்லி சொல்றாருல, அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்களா, உணர்ந்து கொள்ற மக்களா இருக்காங்க. அவங்க 30, 60, 100 பலன் தர மக்களா இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தேவனோட சித்தம் செய்யறது தான் நம்மளுடைய வேலை. அப்ப இங்க வந்து ஆவின்படி நடக்கிறது எதை குறித்து சொல்லி பாத்தீங்கன்னா சுவிசேஷ காரியங்கள் சொல்லி பார்க்கணும். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு இதை முடிச்சுக்கலாம். எங்கன்னா 2 வசனம் பார்க்கலாம். இதுனா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் வந்து பேசுவாங்க. 6, 5 நினைக்கிறேன், 5ல 16 படிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் 2 ஃபைட் போட்டுருக்கு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது என்னன்னா, வீட்டுல வந்து எதனால பிரச்சனை வருது, 2 பேருமே மாம்சத்துக்கு இருந்தா பிரச்சனை வருமா வராதா? வரவும் செய்யும், ஒத்தும் போவாங்க. கரெக்டா? 2 பேருமே உலகத்தாரா இருந்தாங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிவி வச்சுக்கோங்க. டிவில வந்து ஒரு விஷயம் கிரிக்கெட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது உங்க ஒய்ஃபை வந்து ஒத்து போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 2 பேருமே கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா 2 பேருமே என்ன ஆவீங்க, சிங்க் ஆயிடுவீங்க. சிங்க் ஆயிட்டு 2 பேரும் பார்ப்பீங்க. ஓகே, அது என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு வந்து கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசை, உங்க ஒய்ஃப் வந்து கார் ரேஸ் பார்க்கணும்னு ஆசை. அவ பாத்தீங்கன்னா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சேனல் மாத்தணும், இல்ல அது போடுங்க சீக்கிரம், அதுல நடந்துட்டு இருக்கு சீக்கிரம் அது போடுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சிங்க் இல்லாம பிரச்சனை நடக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப மாம்சம் சில நேரத்துல ஒத்து போவோம், சில நேரத்துல பிரச்சனை நடக்கும். சொல்லுங்கப்பா. அதான் பிரச்சனை நடக்கும் சொல்றேன்ல, அதான் நான் சொல்றேன். ஓகே, சிங்க் இல்லாம இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இது ஃபிளஷ்லி இல்ல,
இப்போ எக்ஸாம்பிள் உணன் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மனுஷனுக்கும் பிரச்சனை வருமா சொல்லி பாத்தீங்கன்னா வராது. ஏன்னா 2 பேருமே என்ன பண்றாங்க, ஒரே சிந்தையில இருக்காங்க, ஒரே நோக்கத்தோட இருக்காங்க. ஓகே, அதனாலதான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுள் சொல்லி சொல்றாங்க. எப்ப இங்க மாம்சம் வருதோ, ஆவிக்குரிய மனுஷன் இருக்கான் ஒருத்தன், இன்னொருத்தன் கிட்ட மாம்சம் வருதோ, அப்ப என்ன நடக்கும்? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமும் போராடும் சொல்லி பாக்குறோம். அப்ப ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து மாம்சத்துல இருக்காங்க, அப்படின்னா 2 பேருமே மாம்சத்துல இருக்காங்க சொல்லி அர்த்தம். 2 பேருமே ஆவியில இருந்தாங்கன்னா 2 பேருக்குமே வந்து பிரச்சனை கிடையாது. அப்போ யார் வந்து தாழ்ந்து டக்குன்னு சப்மிட் ஆகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மனுஷங்க தான் என்ன பண்ணணும், டக்குன்னு சப்மிட் ஆகணும். ஏன்னா மாம்ச மனுஷனால அதை வந்து கீழ்ப்படிய முடியாது. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணணும், தாழ்ந்து சப்மிட் ஆயிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸ்லோவா தான், நம்ம டக்குன்னு நம்ம வந்து புரிவிக்க முடியாது எந்த ஒரு காரியத்தையும் மாம்சத்துல இருக்கவங்களுக்கு. அப்போ ஸ்லோவா தான் நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணணும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னதுன்னா, நீங்களும் பாருங்கப்பா இப்படி இருக்கு, நீங்க புரிஞ்சு பாருங்க, ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது, ஆனா இப்படி பண்றீங்க சொல்லி நம்ம ஸ்லோவா புரிய வைக்கும் போது அவங்க மேபி ஒரு 1 hour ஆகலாம், இல்ல 1 நாள் ஆகலாம். அதுக்குள்ள ஆனா என்ன சரியாயிடணும் இவங்களும். ஓகே, அந்த மாம்ச சிந்தையிலிருந்து வெளில வந்து இவங்க ஆவிக்குரிய சிந்தைக்குள்ள வர்ற மக்களா இருக்கணும், மன திரும்புதல் எடுக்கிற மக்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்ட் நீங்க பண்ணிக்கணும். ஓகேவா? இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பார்க்கும்போது இது மாம்சத்தின் கிரியைகளா இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள்னா என்னது? வெளியிடமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா செக்ஷுவல் இம்மாரலிட்டி, இம்பியூரிட்டி எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்குறோம். விச் கிராஃப்ட், ஜெலஸ், அப்புறம் செல்ஃபிஷ் ஆம்பிஷன். பாத்தீங்களா? ஆம்பிஷன்னால என்னது? அது செல்ஃபிஷ் தான். அதுவும் பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளை வந்துட்டு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம பொறாமையே இல்ல பெருமை, களியாட்டம் எல்லாமே உள்ள இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்படிப்பட்டவங்க தேவன் ராஜ்யத்தை வர முடியாதான். ஓகே, ஈவன் செல்ஃபிஷ் ஆம்பிஷன் இருந்தாலே வர முடியாதான். ஓகே, அப்போ சுயநலம் மற்ற மக்களா இருக்கணும். நம்ம போன வாட்டி பார்த்தது. ஓகே, உன்னை நேசிப்பதோ பிறரை நேசிப்பாயாக சொல்றது இல்ல. ஆனா இது வந்து ஆக்ட், மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி பார்க்குறோம். இதெல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து ஆவியின் கிரியைகள் சொல்லி போடவே இல்லை. இங்க என்ன போட்டிருக்கு? ஆவியின் கனிகள் சொல்லி போட்டிருக்கு. கனிகள் எப்படி வரும்? நீங்க வந்து அன்பை நீங்க வளர்க்க முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆப்பிள் எடுத்த உடனே நான் ஆப்பிள் போடுறேன், ஆப்பிள் எனக்கு வளரணும்னு சொல்லி வைக்க முடியுமா? முடியாது. நீங்க மரத்தை வளர்க்குறீங்க, மரத்துல இருந்து வரும் கனி தான் என்னது? ஆப்பிள். அப்போ நீங்க கிரியை எதுக்கு பண்றீங்க? மரத்தை வளர்க்கறதுக்கான கிரியை செய்றீங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? சுவிசேஷம். அது சுவிசேஷ காரியங்கள், சபையின் பக்தி விருத்தியின் காரியங்களுக்காக செய்யறோம். நம்மளுடைய பக்தி விருத்திக்காக, நம்ம குடும்பத்தோட பக்தி விருத்தி, அந்த ஒட்டுமொத்தமா பக்தி விருத்தி சொல்லும்போது ஓல்ட் கான்டெக்ட். ஓகேவா? அதுக்காக செய்யறோம். அப்ப தேவன் என்ன பண்றாராம்? நம்மளுக்கு இந்த கனிகளை வந்து பிறப்பிக்கிறாராம், நம்மளுக்கு கொடுக்குறாராம். ஓகே, அப்ப மரம் சொல்றது என்னது? சுவிசேஷமும் சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள், சாட்சியா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறது, தேவன் ராஜ்யத்தை அறிவிக்கிறது, கிறிஸ்துவ அந்த நோக்கத்தை சொல்றது, அவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் தேவன் உயிர்த்தெழுப்பினார் சொல்லி சொல்றது எல்லாமே சொல்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அது சுவிசேஷம், எல்லாமே சுவிசேஷத்துக்குள்ள வருது. சபையின் பக்தி விருத்திக்கான காரியங்கள்ல நம்ம ஈடுபடுறோம். ஓகேவா? இது ரெண்டும் செய்யும்போது தேவன் கனிகளை நம்மளுக்கு பிறப்பிக்கிறாராம். நம்ம முட்டி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அன்பு வளர எனக்குள்ள, எனக்கு அகப்பே அன்பு வளரணும், உள்ள வரணும் சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அதுக்காக நம்ம முயற்சி பண்ண தேவையில்லையா. நம்ம செய்ய வேண்டிய வேலை இது செய்ய ஆட்டோமேட்டிக்கா இது வந்து வரும் சொல்றதுதான் வந்து இந்த ஆவியின் கனிகளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஆவின்படி நடக்கிறதுனா என்னது? ஆவின்படி நடந்தாலே சுவிசேஷ காரியங்கள், அப்புறம் சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள் நம்ம செஞ்சாலே நமக்குள்ள என்ன ஆகுதான்? இந்த எல்லா கனிகளும் நமக்குள்ள வருதான். இதுக்கு விரோதமான எதுவுமே கிடையாது, எந்த சட்டத்திட்டங்களும் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். சிம்பிள் அண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஓகேவா? அப்போ 3வது விஷயம் நம்ம பார்த்தது என்னதுன்னா ஆவின்படி நடக்கிறது. ஆவின்படி நடக்கிறதுனா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபிளஷ் பத்தி பார்த்தோம். உலகத்தின் யோசனைகள், உலகத்தின் சிந்தைகள், ஓகே, அதிகமா ஒரிசு, அதை பத்தின செல்ஃபிஷ் ஆம்பிஷனா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் யோசனைகள். அதை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுமா, ஆவிக்குரிய சிந்தை உள்ள மக்களாய், தேவனுக்கு எப்படி பிரியப்படுத்தணும் சொல்ற மக்களாய், தேவனுடைய சித்தம் செய்யற மக்களாய், அவரோட வழியில நடக்கிற மக்களாய், அதை பத்தி நம்ம அதிகமா யோசிக்கிற மக்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ யோசிக்கிற மக்களா இருக்கும்போது என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து செய்கை செய்யறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, யூத் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, சின்ன பசங்களுக்கு சிறுவர் கொடுகைக்கு எப்படி நம்ம வந்து ஹெல்ப் பண்றது, சின்ன பசங்களுக்கு சத்தியத்தை எப்படி கொண்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள், சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையில எல்லாரும் தயாரா இருக்கணும், நம்ம குடும்பத்தார் தயாரா இருக்கணும், நம்ம தயாரா இருக்கணும், நம்ம பசங்க தயாரா இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற காரியங்கள், இதுதான் ஆவிக்குரிய ஒரு குடும்பமா இருக்கு, ஆவிக்குரிய சபையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த வகையில நடக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய கிரியா இருக்கு. அப்படி செஞ்சனா தேவன் என்ன பண்றாரு? பலனா நம்மளுக்கு இந்த பூமியில
அந்த கனிகளை வந்து பிறப்பிக்கிற சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே கனியா என்ன பண்ணுது, நமக்குள்ள காண்பிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வர்றது. இது நம்மளுக்காக, இது நம்ம முயற்சி செய்யறதுனால வர்றது கிடையாது. இது தேவன் கொடுக்குற கனிகள், ஃப்ரூட்ஸ் சொல்லி பார்க்குறோம். புரியுதா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகேப்பா. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து, நாளைக்கு இல்லை, தேர்ஸ்டே வந்து மிச்சம் இருக்கிற 3 இல்ல 4 கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 கம்ப்ளீட் பண்ணலாம். அதை முடிஞ்சிடும் அது. ஓகே. ஸோ மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம், அதுக்கு மோஸ்டா அடுத்த வாரத்துல முடிஞ்சிடும் எல்லாமே. சரி, சரிப்பா. ஒரு ஃபைனல் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து யார் ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு ஆனந்தி நீங்க ஜெபிங்க. நாளைக்கு வந்து சிங்கராஜ் ஜெபிக்கட்டும். ஃபர்ஸ்ட். ஆப்பா. லாஸ்டா நான் தான் ப்ரே பண்ணேன். நேத்து சாம நான் ப்ரே பண்ணேன்ப்பா. இல்ல. ஆமா சாம், ஆமா சாம் நேத்துக்கு சீக்கிரம் போயாச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு ப்ரே பண்ணது, நாளைக்கு சாம் பண்ணிட்டோம். ஃப்ரைடே வேணா சிங்கராஜ். ஜெபிப்போம். எங்களுடைய சித்திர பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வெளியிடமாக கூட எங்களோட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் விளக்குனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவன் மாம்சத்துக்குரிய காரியங்களும் அவன் ஆவிக்குரிய சிந்தைகளும் எங்களுக்கு எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். அவனப்பா நாங்கள் எப்படி ஆவியின்படி நடக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் பார்த்தோம் அப்பா. அவனப்பா அதை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அதன்படி நடக்க, அவனப்பா எல்லா ஒரு உறவுகளிலும் அவன் அதன்படி நாங்கள் செய்ய நீங்க உதவி பண்ணுங்கப்பா. அவனப்பா எங்களுக்கு எங்களோட சிந்தை இந்த உலகத்துக்குரியவைகளாக எல்லாம் அவனப்பா பரலோகத்துக்குரியவைகளாக இருக்க நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. அவனப்பா உங்களுடைய சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும், அவன் பக்தி விருத்திகளாக இருக்கட்டும், அவன் எல்லாவற்றிலும் நாங்கள் விசுவாச கிரியைகள் செய்து அவனப்பா எங்களுக்கு ஆவிக்குரிய கனிகளை அவனப்பா உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒருத்தராக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க ராஜா. அவனப்பா எங்களை மட்டும் நாங்கள் நேசிக்காதபடிக்கு பிறரையும் நேசித்து அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற விசுவாசம் எங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. தேவையான ஞானத்தையும் அறிவையும் அப்பா எங்களுக்கு தெளிந்த புத்தியும் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாமே மனதுல பதியும் அப்பா. இந்த வேதாகம் பாட அப்பா எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அப்பா அது பக்தி விருத்தி அதிகமாக்க நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. எங்களுக்கு இருக்கு இந்த டவுட் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வேதாகம் படிக்கும் போது அதை கிளியர் பண்ணுங்க. அப்பா எந்த ஒரு இது இல்லாதபடிக்கு தடை இல்லாதபடிக்கு நடக்க நீங்க உதவி பண்ணுங்கப்பா. இதை யாவையும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நாங்க தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பா. ஓகே, பை பை, டேக் கேர். பார்க்கலாம். பை. பை.